Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Tagg அப்படிங்கற பிராண்ட்ல இருந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க Tagg Liberty Buds Mini அப்படிங்கற ஒரு TWS earbuds ஓட unboxing and review தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இந்த earbuds பாத்தீங்க அப்படினா 1000 rupees செக்மென்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த earbuds லாஸ்ட் 4 டேஸா நான் என்னோட டெய்லி டிரைவரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் யூஸ் பண்ண வர இந்த earbuds எந்த அளவுக்கு வந்து வர்த்தா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் அதுல நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நல்லா இல்ல, இந்த 1000 rupees செக்மென்ட்க்கு இது வந்து வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத கிளியர் கட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல unboxing பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. Liberty Buds Mini அப்படிங்கற வந்து போட்டுருக்காங்க. அண்ட் சைட்ஸ்ல எல்லாம் வந்து பிராண்டிங் வந்து இருக்கு. அண்ட் பேக் சைடுலயும் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு இதோட MRP வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2499 rupees அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் 1000 rupees தான் இத வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா எடுத்ததுமே நமக்கு ஒரு புக்லெட் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படினா how to card, rewards card, user manual இதெல்லாம் வந்து வச்சிருந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்ததா USB Type A to Type C கான கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட குவாலிட்டியுமே பாத்தீங்க அப்படினா நல்லாவே இருக்கு. லெந்த் பாத்தீங்க அப்படினா அந்த அளவுக்கு இல்ல. எப்போதும் போல ஸ்டாண்டர்டா கொடுக்கிற லெந்த் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா earbuds வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே காம்பாக்ட்டான சைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப பிரீமியமாவும் காம்பாக்ட்டாவும் வந்திருக்கு. சோ இதெல்லாம் தான் பாக்ஸ்க்குள்ள இருந்த ஐட்டம். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். So first இதோட டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்னு பாத்தீங்க அப்படினா இதோட டிசைன் பொறுத்தவரை ரொம்பவே காம்பாக்ட்டான டிசைன்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. TWS ஓட ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா Taggோட பிராண்டிங் வந்து இருக்கு. அதுக்கு மேலேயே டிஜிட்டல் சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு % சார்ஜ் இருக்கு அப்படின்றத இதுல டிஜிட்டலா வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். உள்ள பாத்தீங்க அப்படினா ரெண்டு இயர்பட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே காம்பாக்ட்டான டிசைன்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. 1000 rupees செக்மென்ட்ல டிசைன்ல நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே ஸ்டாண்டர்டான டிசைன் தான் வந்து கொடுப்பாங்க நிறைய பிராண்ட்ஸ்ல இருந்து. பட் இதுல பாத்தீங்க அப்படினா டிசைன் ரொம்ப பிரீமியமா வந்து கொடுத்திருக்காங்க. 1000 rupees செக்மென்ட்ல வந்து லான்ச் பண்ணாலுமே. அண்ட் இயர்பட்ஸோட டவுன் சைடுல பாத்தீங்க அப்படினா டைப் சி போர்ட் வந்து இருக்கு. பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை ரொம்பவே நல்லா வந்து பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க. இயர்பட்ஸோட கேஸோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கே நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது கேஸோட டிசைன் பொறுத்தவரை. அடுத்ததா கம்ஃபர்ட்னு பாத்தீங்க அப்படினா இதோட டோட்டல் வெயிட்டே 6 grams தான் ரெண்டு இயர்பட்ஸும் சேர்த்து. சோ ரொம்பவே லைட் வெயிட்டா வந்து இருக்கு. சோ நீங்க எவ்வளவு நேரம் வந்து யூஸ் பண்ணாலுமே டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் வந்து கொடுக்கவே இல்ல. ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா வந்து இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் வந்து கொடுக்கல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிசைன்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கும் சரி யூஸ் பண்றதுக்கும் சரி இது ஒரு 1000 rupees earbuds அப்படிங்கற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கவே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப பிரீமியமா வந்து கொடுத்திருக்காங்க. டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் பொறுத்தவரை வாட்டர் ரெசிஸ்டன்ட் பாத்தீங்க அப்படினா IPX5 கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பேசிக் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். பட் இருந்தாலும் வந்து 1000 rupees செக்மென்ட்க்கு வந்து பரவாயில்ல. நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படினா இதுல 13mm கான டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்தவரை ஹை அண்ட் மிட் சவுண்ட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. 1000 rupees செக்மென்ட்க்கு எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க. லோ சவுண்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா அதாவது பேஸ் பாத்தீங்க அப்படினா ஆவரேஜா தான் வந்து இருக்கு. ரொம்ப சூப்பர் அப்படினு சொல்ல முடியாது. 1000 rupees செக்மென்ட்ல எப்போதுமே இருக்க மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஹை அண்ட் மிட் சவுண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்து இருக்கு. 1000 rupees செக்மென்ட் மாதிரியே வந்து இல்ல. ரொம்பவே கேட்சியான சவுண்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஹை அண்ட் மிட் சவுண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு டிஃபரன்ஷியேஷன் வந்து தெரியுது. இந்த செக்மென்ட்க்கு சூப்பரா இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து லோ சவுண்ட்ஸ் மட்டும் அதிகமா கொடுத்திருந்தாங்க அப்படினா ரொம்பவே சூப்பரா வந்து இருந்திருக்கும். அண்ட் கால் குவாலிட்டி பொறுத்தவரை அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. கால் பேசும்போது மட்டும் நமக்கு பின்னாடி வந்து சவுண்ட் இருந்துச்சு அப்படினா அதை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. குட்டி குட்டி நாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி தான் வந்து ரிசீவருக்கு வந்து கொடுக்குது. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு டீசன்டான கால் குவாலிட்டி தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷனாலிட்டி பொறுத்தவரை பாத்தீங்க அப்படினா இதுல டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பவர் ஆன் பண்றது, பவர் ஆஃப் பண்றது, நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துச்சு அப்படினா அதை வந்து அட்டெண்ட் பண்றது, பேசி முடிச்சிட்டு கட் பண்றது, ரிஜெக்ட் பண்ணி வர்றது, நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், ப்ளே பாஸ் பண்றது, இது எல்லாமே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் மூலமா வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சிரி ஆர் கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா இந்த மாதிரி எந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்க போன்ல வந்து இருந்தாலுமே நீங்க வந்து TWS earbuds வந்து யூஸ் பண்ணும்போது ரைட் ஆர் லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு சைடுல வந்து டச் பண்ணி ஒரு 3 seconds ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும் உங்க போன்ல இருக்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இதுல மோனோ பேரிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சிங்கிள் இயர்பட் மட்டும் நீங்க தனியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களோட இயர்பட்ல வந்து சார்ஜ் கம்மியா இருக்க டைம்ல சிங்கிள் இயர்பட் மட்டும் எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது பவர் கன்சம்ப்ஷன் வந்து கம்மி பண்ணி நீங்க நிறைய நேரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை Bluetooth 5.0 வந்து கொடுத்திருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படினா up to 25 meters வரைக்கும் எந்த ஒரு இன்டரப்ஷனுமே வந்து இல்ல. 25 மீட்டர் தாண்டி போனோம் அப்படினா நமக்கு இன்டரப்ஷன் வந்து இருக்கு. அண்ட் ஃபைனலா பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படினா இதுல 320 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. அப் டு 14 hours கான ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ஓவராலா 8 to 9 hours கான ப்ளேபேக் டைம் வந்து எனக்கு வந்து கிடைக்குது.
சார்ஜிங் டைம் பொறுத்தவரை 1 to 100 வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு 70 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1 hour 10 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஆன் பேப்பர் வைஸ் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸும் சரி, யூஸ் பண்ண வரைக்கும் சரி, இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஏர்பட் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரை உங்களிடம் இருந்து டெக் சொல்யூஷன் ஃபார் டெக் தமிழ். நன்றி.